ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். அது அவரவருடைய அந்த சிச்சுவேஷனும் சூழலும் பொறுத்து தான் டிஃபர் ஆகும், அப்படி தானே? ஆனால் அந்த சோதனையுடைய காலகட்டத்தில் நம்முடைய முதல் சிந்தனையாக யார் பற்றி இருக்கும்? தன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றி தான். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இவங்க எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என்பது தான். ஆனால் முதல் சிந்தனையாக யார் மீது வர வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. ஏன் வரவில்லை? அதான் கேள்வி. இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை, நம்முடைய ரிலேஷனை நம்ம பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம். அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அதனாலேயோ என்னவோ அவர்கள் மீது முதல் நம்பிக்கையாக வருது. ஆனால் அல்லாஹ்வை நம்ம பார்க்கலையே, அவன் என்னிடம் பேசவில்லையே, காற்றை போன்று உணர மட்டும்தான் முடியும். அதனாலேயே என்னவோ அவன் மீது முதல் நம்பிக்கை வரவில்லை என்பதற்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு நடுக்கடல்ல தவிக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு குச்சி துருப்பாக அமைந்தால் கூட அதை பிடிச்சு ஏறுவானா இல்லையா? ஏன்? அவனுக்கும் தெரியும் இது என்னை காப்பாற்றாது என்று. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை யதார்த்தமாக வரும். இப்படிப்பட்ட நம்பிக்கையாக அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அதெல்லாம் என்ன சொல்றான்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்ன அல்லாஹ் சொல்றான்? குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தனக்குத்தானே தீங்கிழைத்த என் அடியார்களே, அல்லாஹ் அழைக்கின்ற அந்த அழைப்பை நீங்கள் பாருங்கள். ஒரு கனிவான வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ் அழைக்கின்றான். யாரை குறித்து அழைக்கின்றான்? பாவத்திலேயே மூழ்கியவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பேசுகின்றான். அவர்கள் குறித்து இறுதியாக கூறுகின்ற வார்த்தை என்ன? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அவன் கஃபூராக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆறுதல் நமக்கு போதுங்க. மக்களிடத்திலே ஆறுதல் தேடுவதை விட இந்த ஆறுதல் நமக்கு போதுமே. நம்மை படைத்தவன், நம்மை சீராக்கியவன், தனக்கு வாழ்வு கொடுத்தவன் இறைவன் மட்டும்தான் என்ற நம்பிக்கையோடு அவன் மீது முறைப்பாடு வைப்போமாக. நிச்சயமா இவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.